காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்ததை விட பாஜக அரசு 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே தங்களது குறிக்கோள் என கூறினார். पिछली यूपीए सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में मोर देन 3 टाइम्स है. 2014ஆம் ஆண்டு முதல் உட்கட்டமைப்பில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி இருப்பதாக கூறிய பிரதமர், கடந்த 11 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கி இருப்பதாக தெரிவித்தார். आधुनिक वंदे भारत ट्रेनों के जरिए तमिलनाडु के लोगों को नया एक्सपीरियंस मिल रहा है. देश का पहला और अनूठा वर्टिकल लिफ्ट रेल ब्रिज पंबन ब्रिज भी तमिलनाडु में बना है. இங்கிலாந்து மாலத்தீவு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டிச் சட்டையில் வந்திறங்கினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பிரதமரை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, TRB ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். $452 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய போது விமான நிலையத்தால் தூத்துக்குடியில் தொழில் மற்றும் சுற்றுலா மேம்படும் என கூறினார். भगवान रामेश्वर और भगवान तिरुचेंदूर मुरुगन के आशीर्वाद से तूतुकुड़ी में विकास का नया अध्याय लिखा जा रहा है. விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தில் பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இருக்கைகள் முதல் சுவர் ஓவியங்கள் வரை விமான நிலையம் ஜொலிஜொலிக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு பரிசாக பிரதமர் மோடிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேர் மாதிரி சிலையை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். விழாவில் பேசிய பிரதமர், தூத்துக்குடியின் முத்துக்களை அமெரிக்க தொழிலதிபர் பில்கேட்ஸுக்கு அண்மையில் பரிசாக அளித்ததாகவும் அதைக் கண்டு பில்கேட்ஸ் வியந்ததாகவும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் இறுதியில் பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தவர்கள் செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டனர். வணக்கம். தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியின் 2ஆம் நாள் பயணத்திட்டமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயிலுக்கு மதியம் 12 மணிக்கு மோடி செல்ல உள்ளார். அதன் பின்னர் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் நினைவு உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் வெளியிடப்பட உள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசைக்கச்சேரியும் நடைபெறவுள்ளது. 2 மணி நேரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க உள்ள பிரதமர் மீண்டும் திருச்சி புறப்பட்டு விமானம் மூலம் டெல்லி செல்ல உள்ளார். பிரதமர் மோடி இன்று கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் நிலையில் அவர் இறங்கும் ஹெலிகாப்டர் தளம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்கிறார்.
பிரதமரின் ஹெலிகாப்டர் இறங்க அமைக்கப்பட்ட ஹெலிபேடில் பாதுகாப்பு குறைபாடு கண்டறியப்பட்டதை அடுத்து கோயிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னேரியில் புதிதாக ஹெலிபேட் அமைக்கப்பட்டது. இங்கிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி கோயிலுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியை தமிழ்நாடு அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 2வது நாளாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்த விவகாரத்தில் அண்டை மாநிலங்களை தமிழ்நாடு அரசு பின்பற்ற வேண்டும் என்றார். பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். ஆக இவ்வளவு மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. பாமக தலைவர் அன்புமணியின் நடைபயணத்திற்கு எவ்வித தடையும் இல்லை என்று அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை தடை என்பது தவறான செய்தி என்றும் தொடர்புடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்றும் பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். இந்த பயணத்திற்கு தற்பொழுது எந்த விதமான தடையும் இல்லை. திட்டமிட்டபடி எங்களுடைய பயணம் என்பது தொடர்கிறது. நேற்று ஒரு சிறு குழப்பம், அவருடைய சுற்றறிக்கை என்பது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 75,000 கன அடி வரை நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் அதிகபட்ச உயரமான 120 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளது. நேற்று இரவு நீர் திறப்பு வினாடிக்கு 45,000 கன அடியாக உயர்த்தப்பட்ட நிலையில் இது மேலும் அதிகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்கும் சூழலில் கீழடி தவிர்க்க முடியாத வரலாறு என்ற தலைப்பில் கீழடியின் தொன்மையை வெளிப்படுத்தும் AI தொழில்நுட்பத்தில் தயாரான வீடியோவை திமுக வெளியிட்டுள்ளது. வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போல தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கு சான்றாக நம் கீழடி நாகரிகம் வெளிப்பட்டது. தமிழனின் உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. கீழடி குறித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனின் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயில் குறைவாகவே இருக்கும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மருதமலையில் 184 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வனத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மருதமலை வனப்பகுதியில் முருகன் சிலை அமைத்தால் வனப்பகுதிகளை அழிக்க வேண்டி வரும், இது யானைகளின் போக்குவரத்தை துண்டிக்கும் என தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்த நிலையில் வனத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அமனலிங்கேஸ்வரர் கோயிலை தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நகைக்கடையில் முகமூடி கொள்ளையர்கள் புகுந்து 185 கிராம் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். பெங்களூருவில் கண்ணையாலால் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் கண்ணையாவை மிரட்டி 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 185 கிராம் தங்க நகைகளை பறித்து சென்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் CCTV காட்சிகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பாகிஸ்தானுக்கு எதிரான 1999 ஆண்டு ஏற்பட்ட கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அதை நினைவுகூரும் வகையில் போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி AP சிங், கடற்படை தளபதி தினேஷ் K திரிபாதி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் பால் ஏற்றிச் சென்ற வாகனத்தை தாக்கி அட்டகாசம் செய்த யானை நீண்ட போராட்டத்திற்கு பின் மீண்டும் வனத்திற்குள் விரட்டப்பட்டது. மலப்புரம் ஊருக்குள் புகுந்த யானை கூட்டத்தை வனத்துறையினர் விரட்ட முயன்றனர். அப்போது வேகமாக ஓடிய யானை சாலையில் நின்ற பால் வாகனத்தை முட்டி தூக்கியது. மும்பையில் கூகுள் மேப்பை நம்பிச் சென்ற பெண் காருடன் கால்வாய்க்குள் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவி மும்பை பகுதியைச் சேர்ந்த பெண் கூகுள் மேப் உதவியுடன் பெலப்பூர் நகர் நோக்கி சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் பாலத்தின் மேல் செல்ல வேண்டியதற்கு பதிலாக கூகுள் மேப் கூறியதால் பாலத்தின் கீழ் சென்றவர் கழிவுநீர் கால்வாய்க்குள் காருடன் விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பெண்ணையும் காரையும் பத்திரமாக மீட்டனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிடும்படி உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன், K ராஜசேகர் அமர்வுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன், செல்வம், அக்பர் அலி உள்ளிட்டோர் வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் நீதிபதிகள் மீதான புகார்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நேரடியாக அனுப்பலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை அருகே ஒருதலை காதல் தோல்வியால் தந்தை கண்முன்னே இளம்பெண் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேத்தப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயவேல் என்பவரின் மூத்த மகள் கிருத்திகாவை 3 ஆண்டுகளாக ஒருதலையாக கவியரசு காதலித்ததாக கூறப்படும் நிலையில் கிருத்திகா காதலை ஏற்க மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கவியரசு கத்தியால் கிருத்திகாவை சரமாரியாக குத்தினார். கிருத்திகா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கவியரசை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் கடந்த 21ஆம் தேதி நிகழ்ந்த வெடிவிபத்தில் கார்த்திக் என்பவர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த 3 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் கார்த்திக்கின் தாய் மாரியம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை தற்போது 4ஆக உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நகைக்கடையின் மேற்கூரையை உடைத்து 15 கிலோ வெள்ளியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ராட்டினமங்கலம் EB நகரில் இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் லாக்கரில் இருந்த 15 கிலோ வெள்ளியை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கடை உரிமையாளர் பெருமாள் அளித்த புகாரின் பேரில் ஆரணி தாலுகா காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. பனிமய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்ச்சியான திருப்பலி மற்றும் மாதா சப்ரபவனி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை 100 அடியை எட்ட உள்ளதால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 99 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து அதிகப்படியாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் 100 அடியை எட்ட உள்ளதால் உபரி நீர் 3000 கன அடி முதல் 10,000 கன அடி வரை எந்நேரத்திலும் திறந்துவிடப்படலாம் என்றும் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆற்றங்கரையோரமாக வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 2 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஐஸ்வர்யா தம்பதியின் 2 வயது குழந்தை லோகேஷ் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த நிலையில் அலறல் சத்தம் கேட்டு வந்த ஐஸ்வர்யா குழந்தையை மீட்டுள்ளார். அதன்பின் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் வழியிலேயே குழந்தை உயிரிழந்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சைக்கிளில் சென்ற 13 வயது சிறுவன் காரில் சிக்கி உயிரிழந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
ஸ்ரீனிவாசபுரத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்ற 13 வயது சிறுவன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த போது சாலை ஓரம் நடந்து சென்ற முதியவர் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது பக்கவாட்டில் வந்த கார் சிறுவன் மீது மோதியது. இதில் தலை மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயமடைந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே சைட்லாக்கை உடைத்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற 3 பேரை காவல்துறையினர் தேடுகின்றனர். ஒண்டிப்புதுரை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் வழக்கம் போல் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார். நள்ளிரவு 12:30 மணி அளவில் வந்த 3 பேர் அதனை திருடிச் சென்றனர். தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடுவானில் 2 விமானங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருந்த கோர சம்பவம் நூலிலையில் தவிர்க்கப்பட்டது. கலிபோர்னியாவிலிருந்து லாஸ் வேகாஸுக்கு சவுத் வெஸ்ட் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் எதிர்த்து செயல்படும் விமானத்தின் மீது மோத உள்ளதாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எச்சரிக்கப்பட்டது. இந்த சூழலை திறம்பட கையாண்ட விமானிகள் 36 வினாடிகளில் 300 அடிக்கு விமானத்தை கீழிறக்கி விபத்தை தவிர்த்தனர். திடீரென விமானம் கீழிறக்கப்பட்டதால் பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர். 2 விமான சிப்பந்திகள் காயமடைந்தனர். பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக ஆளும் பாஜக கூட்டணியில் உள்ள மத்திய உணவுத்துறை அமைச்சர் சிராஜ் பஸ்வான் விமர்சித்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பீகாரில் அடுத்தடுத்து நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு மோசமான நிர்வாகமே காரணம் என சிராஜ் பஸ்வான் விமர்சித்துள்ளார். குற்றச் சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் குற்றவாளிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நவம்பரில் தேர்தலை எதிர்கொள்ளும் பீகாரில் ஆளும் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு சிராஜ் பஸ்வான் அரசையே கேள்வி எழுப்புவது பெரும் அதிர்வலையை கிளப்பியுள்ளது. சத்தீஸ்கரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கரிபந்த், மகச்சமுந்த், ராய்ப்பூர், ஜஹாங்கீர் சம்பா, பில்சாப்பூர், சுர்ஜாப்பூர், கொரியா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குடியிருப்புகள், வணிக வளாகங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பல்ராம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அருகே தாபாவில் பணியாற்றியது தெரியவந்ததை அடுத்து அங்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த இடத்தின் பின்புறம் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து கும்மிடிப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையில் அந்த நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவரை கவரைப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் அசாமைச் சேர்ந்த 35 வயது இளைஞர் என தெரியவந்துள்ளது. கைதான இளைஞரை 75 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து காவல்துறை சுற்றி வளைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இவரை தேடும் பணியில் 17 தனிப்படைகளில் 500 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூலூர்பேட்டையில் உள்ள தாபாவில் பணியாற்றி வந்த இளைஞர் வார விடுமுறைகளில் ரயிலில் பல இடங்களில் பயணித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. கைகளில் அவர் குத்தியிருந்த டாட்டூ உள்ளிட்ட சிறுமி கூறிய அடையாளங்கள் இவருடன் ஒத்துப்போவதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. தொடர் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடி எட்டிய நிலையில் 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை மற்றும் முல்லைப்பெரியார் அணையிலிருந்து திறக்கப்படும் கூடுதல் நீர் காரணமாக 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 66 அடியை கடந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்திலும் பதிவிட்டுள்ள அவர், தொண்டர்கள் களத்தில் ஓய்வின்றி களமாடிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் தனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என கூறியுள்ளார். உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் இலக்கை எட்டிய இன்பச் செய்தியை கேட்டு உற்சாகம் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் நானும் ரவுடிதான் என்பது போல முதலமைச்சர் போட்டிக்கு வந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற திருமாவளவனுக்கு ஜேசிபியிலிருந்து மலர்களை தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தனக்கும் முதலமைச்சராகும் தகுதி இல்லையா என கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக சர்வே எடுப்பதாக கூறி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் மற்றும் சீமான் ஆகியோர் படங்கள் மட்டுமே இடம்பெற்ற துண்டுச்சீட்டுகளை வைத்து சிலர் வாக்கெடுப்பு நடத்தினர்.
இதனை கண்ட பாமக நிர்வாகி ஒருவர் அன்புமணி, திருமாவளவன் ஆகியோர் படங்கள் ஏன் இல்லை என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பணத்தை காமிக்கணும்னா எலெக்ஷன் நின்றுட்டு வாங்க. நீங்க ஒண்ணு சிஎம்யாவது மேல போட்டுருக்கணும். என்னைக்கு வந்தார் இவரு? என்ன இது கணக்குது? அப்ப நீங்க என்ன டிவிக்காவா? செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு செயல்படுவதாக கூறி ஆட்சியரே ஸ்டேட்டஸ் வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். செங்கல்பட்டு ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு உருவாக்கப்பட்டது குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் சினேகா உடனடியாக தனது வழக்கமான வாட்ஸ்அப் கணக்கில் இது தொடர்பான விழிப்புணர்வு செய்தியை ஸ்டேட்டஸாக வைத்து பொதுமக்களை எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் இந்த போலி கணக்கினால் ஏமாற வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சரியான தொடர்பு எண்களை மட்டுமே பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்ட விதிகளை பின்பற்றியே கோயில் நிலத்தில் கோயில் நிதியை பயன்படுத்தி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோயில் நிதியில் திருமண மண்டபங்கள், கலாச்சார மையங்கள் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் கோயில் அறங்காவலர் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் உரிய அனுமதிகளை பெற்ற பிறகே கட்டுமானங்கள் கட்டப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் ராஜாராமன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் கடந்த 18ஆம் தேதி தாக்குதலுக்கு ஆளாகிய ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ராஜாராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ONGC நிறுவனம் மூலம் இருந்து எண்ணெய், இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் மீன்களின் இனப்பெருக்கம் குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி மேல்மிடாலம் மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை அருகே கீழ்பாத்தி அம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 15 ஜோடி மாடுகளும், சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 32 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை இளையான்குடி தேசிய நெடுஞ்சாலை நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே குடியிருப்பு பகுதி அருகே தென்னந்தோப்பில் புகுந்த 20 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக பிடித்தனர். காமைய கவுண்டன்பட்டியில் அரவிந்த் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்புக்கு பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் புல்வெளியில் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் 20 அடி நீள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கரடி தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். வக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற 60 வயது முதியவர் தேங்காய் மற்றும் வெள்ளை வியாபாரத்தை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். ஏலகிரி மலையின் 12வது வளைவில் வந்தபோது சாலையில் படுத்திருந்த கரடி கிருஷ்ணமூர்த்தியை தாக்கியது. சத்தம் கேட்டு வந்த அப்பகுதி மக்கள் கரடியை விரட்டிவிட்டு கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். திருப்பதி மலையடிவாரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை சிறுத்தை தாக்க முற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூபாக் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் பயணித்தனர். அவர்களை சாலையோரத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை அவர்கள் மீது பாய்ந்து தாக்க முற்பட்டது. அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்ததால் சிறுத்தையின் பாய்ச்சலில் இருந்து தப்பினர். ஓய்வுக்கு பிறகு எந்த அரசு பொறுப்பையும் ஏற்கப் போவதில்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊரான தாராப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி PR கவாய், ஓய்வுக்கு பின்னர் நீண்ட நேரம் கிடைக்கும் என்பதால் அது அனைத்தையும் சொந்த ஊரான தாராப்பூர், நாக்பூர் மற்றும் அமராவதியில் செலவிட விரும்புவதாக தெரிவித்தார். வரும் நவம்பர் மாதத்துடன் தலைமை நீதிபதி PR கவாயின் பதவிக்காலம் நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தில் பருவமழையை வரவேற்கும் வகையில் நடந்த விழாவில் பழங்குடியின மக்கள் கண்கவர் கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். பழங்குடியின மக்களின் கலாச்சாரம், இயற்கை அழகு மற்றும் உள்ளூர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஊர்வலத்தில் ஆபரேஷன் சிந்தூரை முன்னிலைப்படுத்தும் வகையில் அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டது.
அமெரிக்காவின் வடக்கு கேரோலினாவில் காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க திருட்டு காரில் தாறுமாறாக சென்ற நபர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சுழன்றடித்து அருகிலிருந்த தேவாலயத்திற்குள் புகுந்தது. சீனாவின் யான் ஷான்சி மாகாணத்தில் 25 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கொட்டி தீர்த்த மழையால் நகரமே வெள்ளத்தில் மூழ்கியது. ஹெபே, ஷான்சி உள்ளிட்ட பகுதிகளில் 12 மணி நேரத்தில் 251 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்ததால் வரலாறு காணாத வகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள நிலையில் அவரிடம் வழங்குவதற்கு கோரிக்கை மனுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்து அனுப்பியுள்ளார். பிரதமரிடம் வழங்க தலைமைச் செயலாளரிடம் கோரிக்கை மனுவை முதலமைச்சர் கொடுத்து அனுப்பினார். அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் வழங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். எனினும் தனியாக சந்தித்து பேசவில்லை. திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். இருவரும் கைகளை பற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடினர். இந்த சந்திப்பின் போது அதிமுக மூத்த நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் உடனிருந்தனர். விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் சென்றுவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சேலம் புறப்பட்டுச் சென்றார். திருச்சியில் பிரதமர் மோடியிடம் 3 கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோரில் இருந்து விலக்களித்தல், தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடாரை விரைவில் செயல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதேபோல கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் தொடர்பாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இவற்றை செய்து தருவதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இனி பெரிய புராணம் தான் பாட முடியும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இனிமே பெரியார் புராணம் பாட முடியாது, பெரிய புராணம் தான் பாட முடியும். தமிழ்நாட்டுல மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு. ஆனால் நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும். பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில், ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில், காவி தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் அதை வரவேற்க காத்திருக்கிறது. பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணி முன்னேற வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏதாவது ஷோ காமிக்க முடியுமா என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். பாஜக தலைவர்கள் எத்தனை நிலை வந்தாலும் எத்தனை புள்ளிகள் நினைச்சாலும் தமிழ்நாட்டில் அவங்களால கால் விட முடியாது. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட அசாம் இளைஞர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு பிஸ்வகர்மா என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவரிடம் 18 மணி நேரம் விசாரணை நடத்திய பின்னர் பூந்தமல்லி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைமுகமாக பேசியுள்ளார். செம்மணி படுகொலையை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான் தாவேகாவை மறைமுகமாக குறிப்பிட்டு லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர்கள் கூட்டத்துக்கும் இடையேதான் இனி சண்டை என குறிப்பிட்டுள்ளார். உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. மடப்புரம் கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது சித்தி மகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரிடம் சிபிஐ விசாரணை நடைபெற்றது. மடப்புரம் கோயில் எதிரே உள்ள அறநிலையத்துறை பக்தர்கள் ஓய்வு அறைக்கு வரவழைத்து இந்த விசாரணை நடைபெற்றது. 3.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில் ஜூன் 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே கல்வி உதவித்தொகை தருவதாக கூறி பலரிடம் மோசடி நடந்துள்ளது. வீரக்கல் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி இந்திராணி ஆகியோரை தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் அவர்களின் மகள் கல்வித்துறையின் உதவித்தொகைக்கு தேர்வாகி இருப்பதாகவும் அந்த தொகையை அனுப்ப வீடியோ காலில் வந்து ஜிபே பார்கோடை காட்டும்படியும் கேட்டுள்ளார்.
இந்நிலையில் சிசிடிவி கேமரா பொருத்த வந்த ஜான்சன் என்பவரது பார்கோடை இந்திராணி காட்டிய நிலையில் ஜான்சனின் அக்கவுண்டிலிருந்து 11,109 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் புதிதாக பதிக்கப்பட்ட குழாய்களில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக்கி வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் நகரில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் புதிய குழாய்கள் பதிக்கக்கூடிய பணி முடிவடைந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்த குழாய்களில் ஏர்வால் தொட்டி அமைக்கப்படாததால் அழுத்தம் தாங்காமல் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் புதூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே இரும்பு குழாய் உடைந்து கடந்த ஒரு வாரமாக தண்ணீர் வெளியேறி வருகிறது. திருவாரூரில் இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதில் முறைகேடு செய்ததாக தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுவிலக்கு பிரிவில் பணியாற்றக்கூடிய பிரகாஷ் 2023-24 ஆண்டில் போக்குவரத்து காவலராக இருந்தபோது மாங்குடியை சேர்ந்த நபர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்துள்ளார். 2 நாட்கள் முன்பு அவர் தன்னுடைய வாகனத்தை விற்பனை செய்ய முயன்ற போது 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் பிரகாஷ் இதேபோன்று 30 வழக்குகளை பதிவு செய்து முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து பிரகாஷை இடைநீக்கம் செய்து எஸ்பி கருண் கரட் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள தவிட்டுப்பட்டியில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வலை, கச்சா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் காத்திருந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு குளத்தில் இறங்கி மீன் பிடித்தனர். விரால், கெளுத்தி, கட்லா, ஜிலேபி என விதவிதமான மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்தனர். கம்போடியா இடையே பதற்றம் நிலவும் நிலையில் அந்நாடுகளின் எல்லைப் பகுதிகளுக்கு இந்தியர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள இந்திய தூதரகம் அவசர காலங்களில் அழைக்க உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. முன்னதாக இரு நாடுகளின் எல்லையில் நிலவும் அமைதியின்மை காரணமாக உப்போன் ராஜதானி, சுரென், சிசாகேட், புரிராம், சகேயோ, சாந்தபுரி, டிராட் ஆகிய 7 மாகாணங்களுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருந்தது. அமெரிக்காவின் சிகாகோவில் பெய்த தொடர் மழையால் விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகள் நீரில் மூழ்கின. சிசேரோ, ஓக்லாந்து, பெர்க்வின், ஓக் பார்க், பர்பேங்க் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் கார்கள் நீரில் தத்தளிக்கின்றன. தொடர் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பை டிஜிபி அலுவலகத்தை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து ரயில்வே மற்றும் மும்பை போலீசார் நிலையத்தின் மூலை முடுக்குகளில் தேடுதலில் ஈடுபட்டனர். நீண்ட சோதனைக்கு பிறகு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்ததால் கொலாபா காவல் நிலையத்தினர் மர்ம நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் உயிரிழப்புகளை தடுக்க 15 விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதில் நீட் பயிற்சி மையங்களை முறைப்படுத்த சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் 2 மாதங்களில் அதற்கான விதிமுறைகளை வகுத்து அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களை பதிவு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் கல்வி நிலையங்களில் நீட் தேர்வு தொடர்பாக உரிய மனநல ஆலோசனைகள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவது மிகப்பெரிய மோசடி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரால குற்றச்சாட்டு என்னன்னா போலி வாக்காளர்களை சேர்த்தார்கள். இங்க குற்றச்சாட்டு அதை பண்ண முடியாது. என்னன்னு அது மகாராஷ்டிரால குற்று வெளிப்பட்டுச்சு. போலி வாக்காளர்களை சேர்க்க முடியாது. அதனால அதுக்கு அதே விளைவுகளை அதே பயனை பெற மாதிரி இருக்கிற வாக்காளர்களை நீக்கிறார். புதுச்சேரியில் பள்ளி மாணவ மாணவிகள் கம்மல், செயின், கயிறு, வளையல் உள்ளிட்டவற்றை அணிந்து வரக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் தலைமுடி மற்றும் நகங்களை சீராக வெட்டி இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லேப்டாப்பில் பாடங்களை தவிர விரும்பத்தகாத வீடியோக்கள் இருந்தால் லேப்டாப் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செல்போன் எடுத்து வர அனுமதி இல்லை எனவும் வகுப்பு தொடங்குவதற்கு குறைந்தது 15 நிமிடங்கள் முன்பாகவே மாணவர்கள் வர வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு சுமார் 3000 கன அடி உபரி நீர் 3 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது.
பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை கட்சித் தலைமை வழங்கியுள்ளது. உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக செல்லும் போது அங்கீகரிக்கப்பட்ட வாசகங்கள் மற்றும் படங்களை இருக்கும் ஸ்டிக்கர்களை மட்டுமே ஒட்ட வேண்டும் எனவும், நிகழ்ச்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட பேனர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்கவும் தாவேக தலைமை தடை விதித்துள்ளது. ஹொசூர் அருகே இருசக்கர வாகனத்தில் புகுந்துவிட்ட பாம்பை வனத்துறை லாபகமாக அகற்றினர். நகை தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்தபோது அதில் பாம்பு இருந்தது தெரியவந்தது. பாம்பை பத்திரமாக மீட்ட வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் பாம்பை விடுவித்தனர். விருதாச்சலம் அருகே ஏர்கன் வைத்திருந்த நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். கம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 39 வயதான வீரபாண்டியன் என்ற இவர் யூடியூபில் துப்பாக்கியை பார்த்தபோது எழுந்த ஆர்வத்தால் ஏர்கன்னை வாங்கியுள்ளார். தன்னுடைய மகன்களுக்கு ஏர்கன்னை வைத்து பலூன்களை சுட கற்றுக் கொடுத்த போது ரப்பர் குண்டு பாய்ந்து இவரது தாய் காயமடைந்தார். இதனை அறிந்த காவல்துறையினர் அனுமதியில்லாமல் ஏர்கன் வைத்திருந்ததாக வீரபாண்டியனை கைது செய்தனர். தென்காசியில் கல்குட்டையில் தவறி விழுந்த தவில் கலைஞர் உயிரிழந்ததை அடுத்து நிவாரணம் கேட்டு உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளிநகர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மயிலப்பபுரம் கிராம திருவிழாவிற்கு தவில் வாசிக்கச் சென்றுள்ளார். இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற இடத்தில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அவரது உடல் வைக்கப்பட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாளக்கோட்டையூரில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரிய சமணச் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் கள ஆய்வு மேற்கொண்டு மகாவீரரின் சிற்பம் என்பதை கண்டறிந்துள்ளார். சோழர் கால கலைப்பாணியில் 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் சமணம் தழைத்தோங்கி இருந்ததை எடுத்துக் காட்டும் வகையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே காரை வழிமறித்த யானையால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியை விட்டு குட்டியுடன் வெளியேறிய யானை சாலையில் காரை துரத்திச் சென்றது. அப்போது சுதாரித்துக் கொண்ட வாகன ஓட்டி நூலிழையில் உயிர் தப்பினார். அறந்தாங்கி அருகே கீரமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி 11 நாட்டிய குதிரைகளின் ஆட்டத்துடன் பக்தர்கள் பால்குடம், வேல்காவடி தூக்கிச் சென்று வழிபட்டனர். வான வேடிக்கைகளுடன் வண்ணக் காகிதங்களை பறக்கவிட்டு இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஆரவாரமாக சென்றனர். பிலிப்பைன்ஸில் பருவநிலை மாற்றம் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை பெருவெள்ளத்தால் 25 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் மணிலா, மலைப்பிரதேசமான பங்காசினான், வடக்கு பிராந்தியத்தில் உள்ள 35 மாகாணங்களில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழையால் இடுப்பளவு தேங்கிய நீரில் மக்கள் தத்தளித்தனர். நிலச்சரிவு மற்றும் கனமழை காரணமாக 2,50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 10 முதல் 28 வரை ஆசிய கோப்பை தொடரை நடத்தவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் மற்றும் அபுதாபியில் போட்டிகளை நடத்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் இடம்பெறலாம் என்றும் மொத்தம் 19 ஆட்டங்களுடன் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், ஓமன் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரக்கூடிய உலக பல்கலைக்கழக விளையாட்டுத் தொடரின் வில்வித்தை கலப்பு இரட்டையரில் இந்திய ஜோடி தங்கம் வென்றது. இறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் பார்க் கெரின் மற்றும் சியுங் யுன் பார்க் இணையை எதிர்கொண்ட இந்தியாவின் பர்னீத் கவுர், குஷல் தலால் ஜோடி 157 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் வில்வித்தையில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் தங்கம் இதுவாகும். ஒட்டுமொத்த தொடரில் இந்தியா இதுவரை 5 பதக்கங்களை வென்றுள்ளது. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் கமலாலய குளத்தில் மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவிலின் கமலாலய குளத்தில் சடலம் ஒன்று மிதப்பதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் குளத்தில் கிடந்த உடலை மீட்டனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தது ராஜா தெருவைச் சேர்ந்த ராமாமிர்தம் என்பது தெரியவந்தது. வேறு மாநிலத்தில் நடந்த கொலையை தமிழ்நாட்டில் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய அதிமுக நிர்வாகி மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நாகை பிரதம ராமபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் அதிமுக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 22ஆம் தேதி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெலுங்கானாவில் நடைபெற்ற கொலையை தமிழ்நாட்டில் நடந்ததாக பதிவிட்டதாக தெரிகிறது.
இதுகுறித்து ஆழமலை பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் அளித்த புகாரின் பேரில் மணிமாறன் மீது கீழையூர் காவல் நிலையத்தினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் செல்போன் பேசுவது போல மர்ம நபர் ஒருவர் LED பல்பை திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சாமிநாதபுரம் பிரதான சாலையில் வட மாநிலத்தவர் நடத்தி வரும் டீ கடைக்கு நள்ளிரவில் செல்போன் பேசுவது போல வந்த நபர் கடையில் இருந்த LED மின் விளக்கை கிளற்றி தனது லுங்கிக்குள் வைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. நீதிபதி GR சுவாமிநாதன் தீர்ப்பு குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அளித்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நீதிபதியே வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை அழைத்து மிரட்டுவது சரியா என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் மத்தியில் நீதிபதிகள் மதிப்பிழக்கக்கூடாது என்றும் சம்பந்தப்பட்ட நீதிபதி தொடர்ந்து சர்ச்சைக்குரியவற்றை பேசி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே QR கோடு அட்டையை கையில் வைத்துக் கொண்டு யாசகம் கேட்கும் நபரின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வாணியம்பாடி கணவாய்ப்புதூர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் புத்துக்கோவில் பகுதியில் QR கோடு அட்டையை கையில் வைத்துக் கொண்டு யாசகம் கேட்டுள்ளார். இதில் வாங்கிறீங்களா? அக்கௌண்ட்டுக்கு போயிருந்தா ATM கார்டு வச்சுக்கிறீங்களா? ATM கார்டு 3 கார்டு இருக்கா? 2 கார்டு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே டிராக்டர் இயந்திரத்தில் சிக்கி விவசாயி உயிரிழந்தார். ராஜாவூரைச் சேர்ந்த மூர்த்தி தனது விவசாய நிலத்தில் டிராக்டர் மூலம் உழுது சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டரில் உள்ள இயந்திரத்தில் அவர் வேஷ்டி சிக்கியதால் உள்ளே இழுக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் DSP அலுவலகத்தில் விசாரணைக்காக வந்த நபர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்ததாக கைது செய்யப்பட்டனர். மேல்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தங்கப்பாண்டி என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் பெரியகுளம் DSP அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளார். அப்போது தங்கப்பாண்டியுடன் வந்த தங்கத்துறை என்பவரை வெளியே இருக்குமாறு DSP கூறிய நிலையில் அதனை ஏற்க மறுத்து இருவரும் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. கோவையில் லாரி உரசியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் படுகாயமடைந்தார். பவர் ஹவுஸில் இருசக்கர வாகனம் ஒன்றில் 2 பெண்கள் பயணம் செய்துள்ளனர். அப்போது அவர்கள் அருகில் டிப்பர் லாரி ஒன்று உரசும்படி சென்றது. இதில் பெண்கள் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது அதே லாரியின் பின்பக்க சக்கரம் ஏறி இறங்கியதில் ஒரு பெண் படுகாயமடைந்தார். அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 12வது வளைவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை கரடி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஏலகிரி மலையில் இருந்து வணக்கம்பட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 12வது வளைவில் படுத்திருந்த கரடி ஒன்று அவரை தாக்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கரடியை விரட்டினர். இதையடுத்து இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.